வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்து வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம். அதோடைய பேக் டிசைன் தான் இப்போ பார்க்குறோம். பேக்கில் என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஒரு கிராண்டான ஹெவி பிரைட் லுக் தான் நம்ம பேக் டிசைனில் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம 3mm பீட் கோல்டு பீட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி யூஸ் பண்ணி எல்லா ஸ்டிச்சையும் மேக் பண்ணியிருக்கோம். அதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் இது வரைக்கும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிரசன் பொட்டிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தென் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய கிளைண்ட் எனக்கு பாட் நெக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய மெஷர்மெண்ட்க்கு உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே நார்மலாக எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் மெஷர் பண்ணி தென் 4 சென்டிமீட்டரில் ஒரு சின்ன டாட் வச்சு அந்த 4 சென்டிமீட்டர்லேருந்து உள்ளே 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி பாட் நெக்கை நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாக்ஸ் ஷேப் நான் வரைஞ்சி அதுக்கப்புறமா பாட் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. தென் 1 லைன் அவுட்டர் 1 இன்ச் அவுட்டரில் நான் அந்த ரவுண்டை வளைச்சிருக்கேன். பாருங்கள், அப்படி இருந்தால் தான் பாட் நெக் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த பாக்ஸ் ஷேப்லேயே வரணும், பாக்ஸ்குள்ளே எப்பயுமே நம்ம ரவுண்ட் நெக் போடுற மாதிரி பாக்ஸ்குள்ளேயே வரணும் அப்படின்னா அது வராது. ஸோ அதனால் நீங்கள் இதை இப்படி வளைச்சாதான் பாட் நெக் வரும். ஆல்ரெடி பாட் நெக் போட்டிருக்கவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் போடாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் பாட் நெக் வரையணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே நான் அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நம்ம சொல்கிறத விட அது விசிபிளாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். தென் 7 லைன்ஸ் நான் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது கிராண்டான லுக். அதனால தான் நான் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தால் ஓகேனா நான் 4 லைன்ஸ் தான் கொடுப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். தென் இதுக்கப்புறம் 4mm பீடு தான் கொடுத்துருக்கேன். 4mm பீடு அந்த பாட் நெக்கை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்தேன். சுகர் பீடை எப்பயும் போல் 2 பீட்ஸாக தான் நான் கொடுத்துருந்தேன். தென் 4mm பீட். இது நான் கிராண்டான லுக் கொடுக்கணுன்றதுக்காக மணியுமே ரொம்ப பெருசாக வேணுங்கிறதுக்காக நான் 4mm பீட் தான் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி 4mm பீட் சிங்கிள் பீடை தான் கொடுத்துருந்தேன். தென் அதுக்கு அடுத்த லைனு திரும்பவும் சுகர் பீடு தான். சுகர் பீடை நான் எப்பயும் சொல்கிற மாதிரியாக சுகர் பீடை 2 பீடை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன பாட்டில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அந்த ப்ளேஸில் உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மிஸ் ஆகிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்மளால் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே டிப்ஸ் ட்ரிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நான் இப்போது செயின் ஸ்டோன் ஆட் பண்ணுறேன். செயின் ஸ்டோனை க்ளூ அப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் அந்த பாட் நெக் மேலே இருக்க பாட்டுக்கு தேவையான பார்ட்டிஷனை கட் பண்ணேன். எடுத்துகிட்டு தென் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பார்ட்டிஷனுக்கும் கட் பண்ணி எடுத்து ஃபுல் ரவுண்ட் பாட்டுக்கும் கட் பண்ணி எடுத்து தான் நான் மெஷர் பண்ணி தான் அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக எப்பயுமே ரவுண்ட் நெக்குக்கு பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டர்ன் பண்ணுற இடத்துல செயின் ஸ்டோன் அவ்வளோ ஈஸியாலாம் டர்ன் ஆகாது. ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்து தான் டர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே கட் பண்ணி எடுத்து டர்ன் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் செயின் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறதோடு நீங்கள் எப்பயுமே நிறுத்தாதீங்க. செயின் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டாங்கன்னா, செயின் ஸ்டோன் பிரிஞ்சிரும். பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண அந்த இடத்துல காலியாக இருக்கும். அது உங்களுக்குமே அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது கொடுக்கும்போது. அவங்க கஸ்டமருமே நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஆர்டர்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ, அதனால் நீங்கள் எது கொடுக்கும்போதுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி கொடுங்க. செயின் ஸ்டோனை லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி எப்பயுமே செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா கொடுங்க. அதுக்கப்புறம் நான் பாருங்கள் சுகர் பீடை ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடை நார்மலாக எப்பயுமே கொடுக்குற மாதிரி தான் செயின் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் 2 பீட்ஸாக கொடுத்துருக்கேன். தென் திரும்பவும் 4 mm பீடு நான் பெரிய பார்டர் மாதிரி தான் பேக் நெக்கு டிசைன் நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ, அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதே மாதிரி பேக் நெக் டிசைன் போட முடியும். நிறைய விஷயம் இதில் இருக்கும் என்னோடய வீடியோவில். ஸோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். கிறிசன் பொட்டிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியை. இந்த வீடியோக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, அயன் நீடில் நம்மளால் நார்மலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ, அதனால் அதுக்கான த்ரெட்டை அயன் நீடில் சுற்றி பேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற அயன் நீடிலுமே பாருங்கள், த்ரெட்டு சுற்றி இருப்பேன். அப்படி சுற்றி நம்மளால் இது பண்ணால் தான் ஸ்பீடாகவும் வரும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்மளால் அயன் நீடில் பிடிக்கவே முடியாது. அதை எப்படி சுற்றுறது, என்ன நூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்பயுமே பைப்பிங் த்ரெட்டில் தான் சுற்றுவேன். பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கும், நமக்குமே க்ரிப்னஸ் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் நூலை கூட ஒரு 4-5 நூலை ஒன்றா நாட் போட்டு அதை நீங்கள் சுற்றிக்கலாம் அயன் நீடில் சுற்றி. இல்லை அப்படின்னா உல்லன் த்ரெட் இருக்கும், உல்லன் த்ரெட்டையுமே நீங்கள் சுற்றிக்கலாம். உல்லன் த்ரெட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூவை கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டுட்ருக்கும் போது நூல் கழண்டு வரும். ஸோ, அதனால் க்ளூவை நல்லா நிறைய அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா சுற்றுங்க. இன்கேஸ் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமையுமே இந்த த்ரெட்டை சுற்ற முடியும். அது எப்படி சுற்றுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிக்கணும். டைட்டாக சுற்றணும் அந்த மாதிரி விஷயத்தில். அப்போ கூட நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஆகணும். பெருசாக நிறைய அப்ளை பண்ணல அப்படின்னாலும், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் நிறைய அப்ளை பண்ணணும். செகண்ட் சொன்ன மெத்தடில் நாட் போட்டு பண்ணுறதால கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அயன் நீடில் நான் இப்படி தான் அப்ளை பண்ணி நூலை சுற்றி அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஸ்பீடும் வரும், தென் ஃப்ளூவெண்ட்டாக போடவும் முடியும். பாருங்கள், நான் பைப்பிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி இந்த அயன் நீடில் சுற்றியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனாக 4 mm பீடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைனுமே சேம் 4 mm பீடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதில் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்கோ அது பக்கத்துலேயே வரும்ல, 2 பீடுக்கு நடுவில் அந்த மாதிரியும் வரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பீடு எந்த இடத்துல இருக்கோ அது பக்கத்துலேயே செகண்ட் பீடு வரணும், ஒரே லைனில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது எந்த இடத்துல பீடு வருதோ அந்த இடத்துல அதை ஸ்டிச் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லைனை விட செகண்ட் லைன் கொஞ்சம் பெரிய லைன் மாதிரி தானே வரும். ஸோ, அதனால் பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்க பீடு பக்கத்துலேயே இந்த பீடும் வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அது வராது. ஸோ, அதனால் நார்மலாக இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நம்மளுடைய கர்வ் கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து திருப்புங்க. ஒரு சின்ன நாட் போட்டுட்டு நம்ம திருப்பலாம். அப்படி திருப்புறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அது திரும்புது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி திருப்பலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், டிசைன் என்ன டிசைன் கொடுத்துருக்கோன்றது தெரியாது. ஸோ, அதனால் கர்வ் கிட்ட திரும்பும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக திரும்புங்க. தென் திரும்பவுமே சுகர் பீட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத. பாட் நெக் பர்ஃபெக்டாக வருது. பாட் நெக்கை எப்பயுமே ரொம்ப குண்டாக இருக்கவங்க யூஸ் பண்ணோன்னா இன்னும் குண்டாக இருக்க மாதிரி தெரியும். ஒல்லியாக இருக்கவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ, அதை நீங்கள் கஸ்டமர் கேட்குறாங்க, மேபி உங்கள்கிட்ட ஏதாச்சும் சஜஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை சொல்லலாம். பிகாஸ் கொஞ்சம் கவுன் போடுற மாதிரி தெரியும், அதே மாதிரி வெயிட்டுமே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியும் பாட் நெக்கு. ஸோ,
அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் சஜஷன் சொல்லலாம். பாட் நெக் ரொம்ப க்ளோஸ் டு நெக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு. இன்கேஸ் உங்கள் கஸ்டமர் எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாட் நெக் தான் வேணும்னா நீங்கள் ஓகே தான். இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஐடியா அதெல்லாம் கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற ஃபீல் அவங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது நிறைய ஐடியாஸ் உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் ரெகுலராக உங்களோட கிளைண்ட் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் சூட் ஆகும், தென் என்ன ப்ளவுஸ்க்கு என்ன கலர் சாரீ சூட் ஆகும், அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளே நிறைய விஷயம் சொல்லுவோம், நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு, தென் யாருக்கு என்ன மாதிரியான ப்ளவுஸ், தென் யாருக்கு என்ன மாதிரியான மாடல் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம சொல்வோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நமக்குமே யூஸ் ஆகும், கஸ்டமருக்கு சொல்கிறதுக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செயின் ஸ்டோன் நான் எப்போ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே அந்த பாட் நெக் ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சுமே நான் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் இதில் காமிக்கல, பட் நான் செயின் ஸ்டிச் போட்டு தான் எப்பயுமே கொடுப்பேன். நீங்களுமே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தென் திரும்பவும் சுகர் பீட் கொடுக்குறேன். செயின் ஸ்டோனை பக்கத்துலேயே சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இதோட லுக்கு எந்தளவுக்கு ஹெவியான ஒர்க்கில் நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆரி ஒர்க் போடும்போது ரொம்ப குவாலிட்டியான கிளாத்தில் போடுங்க. நான் கஸ்டமருக்கு தெரியாது, மேபி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் நம்ம ரெகுலராக ஆரி ஒர்க் போடுறவங்க, ஸோ அதனால் நமக்கு நல்லா தெரியும். ஆரி ஒர்க் கிளாத்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங் வரும். இன்கேஸ் கிளாத் நல்லா இல்லை, நம்ம எவ்வளோ ஹெவியான ஒர்க் போட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு அது ரொம்ப நாள் வராது. ஸோ அதனால் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கிளாத்து மட்டும் ரொம்ப குவாலிட்டியான கிளாத்தாக பார்த்து வாங்க சொல்லி. தென் இப்போ திரும்பவும் 4mm பீடு இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாட் நெக்கை சுற்றி. நெக்ஸ்ட்டு லைன் 2 பீடுக்கும் நடுவில் ஒரே ஒரு 4mm பீடு, தென் ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லைன் பாருங்கள். அந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் நார்மலாக சொல்கிறேன். உங்களுடைய லாஸ்ட் அவுட்லுக்கில் நான் காமிக்கிறேன் அதை எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. 2 பீடுக்கும் நடுவில் ஒரு 4mm பீடு, ஒரு சுகர் பீடை வச்சு லாக் பண்ணியிருப்பேன். தென் ஒரு பீடை விட்டுட்டு திரும்பவும் 2 பீடுக்கு நடுவில் அந்த மாதிரி நான் இந்த லைன் இதுக்கு நெக்ஸ்ட்டு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வாங்க இதோட ஃபுல் அவுட்லுக் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் இதை எந்த மாதிரி நான் செகண்ட் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய ஃபோனுக்கு ரீச் ஆகும். இதோட இந்த ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்றத ஃபுல் அவுட்லுக்கில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்கேன்னு. தென் லாஸ்ட் லைன் எப்படி கொடுத்துருக்கேன்றதும் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.